ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல எல்லா பக்கமும் இருட்டா இருக்கிற மாதிரி தோணும். சுத்தி மனுஷங்க இருப்பாங்க. ஆனா நமக்கு உதவ யாருமே இல்லையோ, தனியா இருக்குமோ அப்படின்னு தோணி ஏங்கும்போது, நம்ம கைய பிடிச்சு அந்த இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போக, மனுஷ ரூபத்துல தெய்வமா நெறைய பேர் நடமாடிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம காஞ்சி மகா பெரியவா. அவர்கிட்ட எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. தீராத வியாதியோட வந்தவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஏழைகள், கடவுளே இல்லன்னு சொல்லிட்டு மல்லு கட்ட வந்த படிச்ச மேதாவிகள்னு எல்லாரையும் அவர் பார்த்திருக்காரு. ஆனா அவர் முன்னாடி வந்து நின்ன அந்த நிமிஷம் அவங்க வாழ்க்கையே தழகீழா மாறிடுச்சு. அந்த மகா ஞானியோட பாதங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 3 உண்மை சம்பவங்கள் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில மகா பெரியவா சொன்ன ஒரு ரகசியத்த நான் சொல்லப் போறேன். காஞ்சிபுரத்துல முகமதுன்னு ஒரு தையல்காரர் இருந்தாரு. ரொம்ப எளிமையான மனுஷன். ஆனா அவருக்கு மகா பெரியவா மேல சொல்ல முடியாத பக்தி. சாமி வேற, பெரியவா வேற இல்லன்னு நம்பினவர் அவரு. மடத்துக்கு தேவையான சின்ன சின்ன தையல் வேலைகள இவர் தான் செஞ்சு கொடுப்பாரு. அதுல வர சொற்ப காசுல தான் அவர் வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாரு. ஆனா விதி விளையாடிடுச்சு. ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு. அவரோட கைகள்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது. ஒரு தையல்காரருக்கு கை நடுங்குனா எப்படி ஊசியில நூல் கோர்க்க முடியும்? தையல் மிஷினை எப்படி மிதிக்க முடியும்? துணிய எப்படி நேரா வெட்ட முடியும்? போகாத டாக்டர் இல்ல, எல்லா டாக்டர்ட்டயும் போயிட்டாரு. எல்லாரும் செக் பண்ணிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. "முகமது, உனக்கு நரம்பு பிரச்சனை வந்துடுச்சு. இனிமே உன்னால தையல் வேலைய பார்க்கவே முடியாது" அப்படின்னு கைய விரிச்சுட்டாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனி என் குடும்பத்த எப்படி காப்பாத்துவேன்னு அவரு உடைஞ்சு போயிட்டாரு. மெல்ல நடந்து மடத்துக்கு போனாரு. கூட்டத்துல ஒரு ஓரமா நின்னு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த அற்புதம் நடந்துச்சு. பெரியவா கூட்டத்துல இவர பார்த்தாரு. கூட்டத்த விலக்கி, "இங்க வாப்பா முகமது" அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டாரு. "ஏன்பா அழற?" அப்படின்னு அந்த தாய் உள்ளத்தோட கேட்டாரு. முகமது தன் கைகள தூக்கி காட்டினாரு. கைகள் தந்தி அடிச்சிட்டு இருந்தது. "பெரியவா, என் தொழில் போச்சு. இனி என் பொண்டாட்டி பிள்ளைகள் என்ன ஆவாங்கன்னு" கதறினாரு. பெரியவா ஒரு நிமிஷம் கண்ண மூடிட்டு அமைதியா இருந்தாரு. அப்புறம் ஒரு துணியும், ஊசியும் கொண்டு வர சொன்னாரு. "இந்தா முகமது, இப்ப என் முன்னாடி தை" அப்படின்னு சொன்னாரு. சுத்தி இருக்கிறவங்கலாம், "என்னடா பெரியவா இப்படி பண்றாங்க?" அப்படின்னு ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டரே முடியாதுன்னு சொன்ன விஷயத்த பெரியவா செய்ய சொல்றாரே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா முகமது அந்த ஊசிய தொட்ட அந்த நிமிஷம் ஒரு மேஜிக் மாதிரி அந்த கை நடுக்கம் அப்படியே நின்னுடுச்சு. ஒரு கோடு கூட விலகாம ரொம்ப அழகா தையல் போட்டாரு. பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, "உன் கை இனிமே நடுங்காது. போ, போய் வேலைய பாரு" அப்படின்ட்டு. அன்னைக்கு நின்ன நடுக்கம் அவர் சாகுற வரைக்கும் அந்த நடுக்கம் முகமதுக்கு வரவே இல்லையாம். இதுதாங்க பக்தியோட சக்தி. அடுத்த சம்பவம் இன்னும் ஆச்சரியமானது. அறிவியலுக்கே சவால் விடுற மாதிரி விஷயம். ஒரு தடவ அமெரிக்காவுல இருந்து ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மகா பெரியவாள பார்க்க வந்தாரு. அவர் பெரிய படிப்பு படிச்சவரு. உலக புகழ் பெற்ற டாக்டர். அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன திமிரு. நாம எவ்ளோ படிச்சிருக்கோம், எத்தனையோ ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இந்த சாமியாருக்கு உடம்ப பத்தி என்ன தெரிஞ்சிட போகுது? அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ண தான் அவர் வந்திருக்காரு. பெரியவா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சும்மா நலம் விசாரிக்கல. மருத்துவத்த பத்தி பேச ஆரம்பிச்சார். டாக்டர், மனுஷ உடம்புல ஹார்ட் துடிக்கும் போது ரத்த ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட நரம்பு வழியா போகுமே, அப்போ அங்க ஒரு நுணுக்கமான மாற்றம் நடக்குமே, அது தெரியுமா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த டாக்டர் மிரண்டு போயிட்டாரு. இப்போ இருக்கிற நவீன ஸ்கேன் மிஷின் கூட சொல்ல முடியாத பல விஷயங்கள எந்த படிப்புமே படிக்காத பெரியவா ரொம்ப சிம்பிளா விளக்குனாரு. அந்த டாக்டருக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம படிச்சது வெறும் ஏட்டு சுரக்கா. ஆனா இவருக்கோ பிரபஞ்சமே அத்துப்படி அப்படின்ட்டு. கடைசியில பெரியவா அந்த டாக்டர பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு. "நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது உங்க கைய ஆட்டுறது நீங்க இல்ல. மேல ஒருத்தன் இருக்கான்னு மட்டும் எப்பவும் மறக்காதீங்க." அந்த ஒரு வார்த்தை அந்த டாக்டரோட கர்வத்த அப்படியே சுக்கு நூறாக்கிடுச்சு. அப்படியே பெரியவா கால்ல சாஷ்டாங்கமா விழுந்துட்டாரு. "இவ்வளவு வருஷம் நான் படிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உண்மையான ஞானம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு" அழுதாரு. அறிவியலும், ஆன்மீகமும் அந்த இடத்துல கைகோர்த்து நின்னுச்சு. இது ரொம்ப உருக்கமானது. ஒரு ஏழை அம்மா தன் மகனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பெரியவா கிட்ட வந்தாங்க. அந்த பையனுக்கு கண்ணுல கொஞ்சம் குறைபாடு இருந்தது. அதனால எந்த பொண்ணும் ஒத்துக்கல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பையன. "பெரியவா, என் பையன எனக்கு அப்புறம் யார் பார்த்துப்பாங்க? அவனுக்கு ஒரு துணை நீங்க தான் காட்டணும்" அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பெரியவா அந்த அம்மாவ பார்த்து ரொம்ப அமைதியா சிரிச்சாரு. "ஏம்மா கவலைப்படுற? நாளைக்கு ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட பேசுன்னு" மட்டும் சொன்னாரு.
யாரு வருவாரு? எதுக்கு வருவாரு? எதுவுமே தெரியாது. ஆனா அந்த அம்மா பெரியவா சொன்னத அப்படியே நம்புனாங்க. மறுநாளே பெரியவாளோட பெரிய பக்தர் ஒருத்தர் மடத்துக்கு வந்தார். அவர் ரொம்ப வசதியானவர். தன் பொண்ணுக்கு ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாரு. பெரியவா அந்த பக்தர கூப்ட்டு, "இந்த தையல்கார பையன பத்தி சொல்லி, உன் பொண்ண இவனுக்கு கொடு. இவன் நல்லா இருப்பான்." அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பெரியவா வார்த்தைய தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டார். கண்ணுல குறைபாடு இருக்குன்னு யோசிக்கல. பெரியவா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்புனாரு. பெரியவாளே முன்னாடி நின்னு அந்த கல்யாணத்த நடத்தி வச்சாரு. இன்னைக்கு அந்த பையன் ஒரு பெரிய கடை வச்சு ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கான். ஒரு அம்மாவோட கண்ணீர துடைக்க அந்த நடமாடும் தெய்வம் எப்போ, யார, எப்படி அனுப்பணும்னு முடிவு பண்ணிடுச்சு. இந்த 3 கதையில இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அவர்கிட்ட என்னதான் கஷ்டத்தோட போனாலும் நம்ம பக்தி உண்மையா இருந்தா, அவர் நம்மள கைவிடவே மாட்டாரு. நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ரகசியம் இதுதான். மகா பெரியவா ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவாரு. எப்போ உனக்கு யாரோட உதவியும் இல்லன்னு தோணுதோ, அப்போ கடவுளோட உதவி உனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கான காலத்த அவர் ஏற்கனவே குறிச்சு வச்சுட்டாரு.